ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈரல் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். என் பையனுக்கு கல்யாணம் வந்து அடுத்த மாதம் வச்சுருக்கேன். அதனால் நான் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை கிளம்புனேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுத்துட்டு அங்கேருந்து 11 மணிக்கு கிளம்புனேன். சென்னை வரலாம் அப்படின்ட்டு வண்டியில் போனதுனால கொஞ்சம் வந்து நான் எப்போவுமே அங்கே வேலூர் போனேன்னா கறி அப்புறம் ஈரல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கே நல்லாவே இருக்கும். கறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சென்னையில் கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. வேலூரில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அல்வா மாதிரி இருக்கும் கறி. அங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தேன். இல்லைனா யாராச்சும் என் மச்சனங்க இல்லை என் நாத்தனார் வரும்போது கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன் அங்கேருந்து. இது பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அடிக்கடி வந்து நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த ஈரலெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செவருட்டி வந்து அவங்க விற்றுட்டு இருந்தாங்க போல். அது இல்லாமல் இருந்தது. இந்த ஹார்ட்டு, இந்த கல்லீரல், அப்புறம் இந்த நுரையீரல் இது மட்டும்தான் இருந்தது. இது வந்து நான் வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் டிஃபன் பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு வந்து அடிக்கடி வந்து நான் இது செஞ்சு கொடுப்பேன். அந்த செவருட்டியும் கொடுப்பேன் நான். அது வந்து சில கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. இந்த ஈரல் வந்து அடிக்கடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் நல்லாவே இருக்கும் பசங்களுக்கு. இது தானேங்க சத்து. இது நான் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பூனைங்க சும்மாவே இருக்காதுங்க. அவங்க வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கும் வந்து தனியாக சாப்பாடு வந்து அவங்களுக்கு நான் வந்து மீன் வந்து வேக வச்சு நான் கொடுப்பேன். நான் வந்து அடிக்கடி மீன் வீடியோ வந்து இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் காசிமேடு போவேன் எங்கள் வீட்டு பூனைங்களுக்கு நான் மீன் வாங்குறதுக்கு. எங்களுக்கும் மீன் வாங்கினோன்னா அங்கே தான் போகும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது சாப்பாட்டோடையும் சரி டிஃபனோடையும் சரி நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஈரல் தான் வந்து நம்மளுக்கு வந்து சத்து. கறி வந்து அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம வந்து கறியும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு நல்லது கிடையாது. இதுதான் இந்த மாதிரி தான் உடம்புக்கு நல்லது. பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.